ஹாய் மக்களே, சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை பண்ணியிருக்கோம். அது பாருங்கள் எப்படி அது போட்டவும் எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா முடியும் நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா பிளாக் கொடுத்துருக்கு, நல்லா முடியும் நல்லா அடர்த்தியாக இருக்குது, நீளமாகவும் இருக்குது. எந்த அளவுக்கு முடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு நாங்கள் ஹேர் டை பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும், அருமையான ஒரு ஹேர் டை இது. எந்த அளவுக்கு பண்ணோம் வாங்க, நாங்கள் எப்படி பண்ணியிருக்கன்றதை சேனலுக்குள்ளே போனால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா பிளாக் ஒட்டி இருக்குது, நல்லா நல்லா கருன்னு இருக்குது, நல்லா ஆரோக்கியமானது இயற்கையான ஒரு ஹேர் டை தாங்க இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், முழுசாக பாருங்கள், கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மிக்ஸி ஜாரு எடுத்திருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரில் என்னென்ன பொருள் போட போகிறேன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் காப்பித்தூள் தாங்க எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு நான் 2 பாக்கெட் காப்பித்தூள் எடுத்திருக்கேன், சன்ரைஸ் காப்பி பொடி. அந்த 2 பாக்கெட்டையும் அதில் நம்ம உடச்சி அதில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். மிக்ஸி ஜாரில் அதை அப்படியே கொட்டிக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. முடி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்குங்க, நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்குங்க. பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அளவு தான், ஹெவியாக போடாதீங்க. அடுத்தது என்ன பொருள் போட போகிறேன்னா, டீத்தூள் தாங்க நான் போட போகிறேன். எந்த அளவுக்கு நான் காப்பி பொடி போட்டனோ அதே அளவுக்கு டீத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த பொருள் என்ன எடுத்திருக்கேன்னா, 2யும் போட்டிருக்கேன், காப்பி பொடியும் போட்டிருக்கேன், டீ பொடியும் போட்டிருக்கேன். வெத்தலை தாங்க, 5 வெத்தலை எடுத்து போட போகிறேங்க. கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். நல்ல இயற்கையான ஒரு ஹேர் டைங்க இது. இது நம்மளே வீட்டிலே இருக்கிற செடியிலே எடுத்து நம்ம சூப்பராக அருமையான இந்த ஹேர் டை பண்ணலாம். முடி நல்லா வளரும், நல்லா அடர்த்தி கொடுக்கும், நல்லா நிறைய நரமுடி வராது, நல்லா கரு நல்லா கரு நீளத்தில் நல்லா வளரும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டைங்க, இயற்கையான ஹேர் டை தாங்க இது. இங்கே பாருங்கள், நான் வெத்தலையும் போட்டுட்டேன். அடுத்தது என்ன போடணுன்னா, கருவேப்பிலை தாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கும் நல்ல நிறத்தை கொடுக்கும், நல்லா கருப்பு கொடுக்கும். அதனால தாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை போடுறேன். நான் எல்லாம் போட்டிருக்கேன். அடுத்தது வேப்ப இலை தாங்க நான் போடுறேன். வேப்ப இலை எதுக்கு போடுறதுன்னா, பொடுகு வராமல் இருக்கிறதுக்கு, தலையில் புண்ணு இருந்தாலும் நல்லா ஆற விடும், பொடுகையும் வர விடாது. அதுக்காக வேப்ப தலை 2 கப்பு போடுறேன். அடுத்தது நான் என்ன போட போகிறேன்னா, ஓம இலை தாங்க போட போகிறேன். அதில் தேவையான அளவுக்கு இந்த ஓம இலை நம்ம அதில் போட்டுக்கலாம். நான் அதில் ஒரு 6 இலை தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா இலையெல்லாம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு 6 இலை எடுத்திருக்கேன். அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், இத்தனையும் நான் எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் நான் கடைசியாக இந்த மருதாணி தாங்க நான் போட போகிறேன். இந்த மருதாணியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம அதில் போட்டுக்கலாம். நல்ல சூப்பரான அருமையான ஒரு இயற்கையான ஒரு ஹேர் டைங்க இது. நீங்கள் வீட்டில் இருக்கிற செடியை வச்சே நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த கடையில் வாங்கி பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. இயற்கையாகவே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையோ செடியிலையோ இருக்கிறத வச்சு நம்ம ஹேர் டை பண்ணிக்கலாம். முடியும் நல்லா வளரும், அடர்த்தி கொடுக்கும், நல்ல நிறமும் கருப்பு நிறம் கொடுக்கும். அந்த அளவுக்கு உண்டான ஹேர் டை தாங்க இது. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மருதாணி எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு நம்ம மருதாணி எடுத்தாச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தாச்சு. அது அப்படியே ஓரமாக வச்சிடலாம், போதும். இங்கே பாருங்கள், நான் என்ன தண்ணி எடுத்திருக்கேன்னா, அரிசி தண்ணி தாங்க நான் எடுத்திருக்கேன். குடிக்கிற தண்ணி இல்லை, அரிசி தண்ணி, கழுவுன அரிசி தண்ணி தாங்க. நான் 2 டம்ளர் அதில் எடுத்திருக்கேன். நான் வேறு எதுவும் இல்லை. அதுவும் அரிசி தண்ணி நல்லா முடிக்கு நல்லா வலுவானது, நல்லா முடியோட வேருக்கு நல்லா வலுவானது. அதனால தாங்க அரிசி தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு.
அதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா வடிகட்டிக்கலாம் நல்லா. இங்கே பாருங்கள், அதுவே என்னமா கொஞ்சம் நல்லா நல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு இயற்கையான ஒரு ஹேர் டைக்காண்டி நல்லா அதுவே நல்லா கொஞ்சம் கருப்பு கொடுத்துருக்கு பாருங்களேன். அந்த நம்ம போட்டது எல்லாமே அந்த அளவுக்கு கொஞ்சம் நிற மாற்றம் கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு நம்ம எல்லா பொருளும் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டி இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோன்னு பாருங்கள். நல்லா கரும்பச்சை கலரில் நம்ம அதை எடுத்துருக்கோம். நல்ல கெட்டியமாகவும் இருக்குது, நல்ல கருகருன்னு இருக்குது. அதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா வரோன்னா, அடுப்பை பற்ற வச்சு இரும்பு கடாயில் நல்லா நெல்லி, காஞ்ச நெல்லி தாங்க நான் போட போகிறேன். தேவையான அளவுக்கு நான் 1 கிண்ணம் எடுத்திருக்கேன். அது அடுப்பில் போட்டோன்னே நல்லா பெருசு பெருசாக ஆகிடும். இங்கே பாருங்கள், அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நெல்லியை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி நல்லா கருகருன்னு இருக்குது பாருங்கள். அடுப்பில் போட்டோடனே சூடு பட்டவுடனே நல்லா பெருசு பெருசாக ஆயிடுச்சு அந்த நெல்லி. நல்லா காய்ஞ்ச நெல்லி தான் அது. நீங்கள் பவுட்ரு இருந்தாலும் நீங்கள் பவுடர் போட்டுக்கலாம், நெல்லி பவுட்ரு. இது நெல்லி காஞ்ச பவுடர். இங்கே பாருங்கள், நான் கணு வர அளவுக்கு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஆறட்டும். அது அப்படியே நம்ம அதை அரைச்சி வச்சுருந்ததை அந்த வடை சட்டியில் அதை அப்படியே ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றினோடனே நிறம் அப்படியே டபுளாக கொண்டு வந்துருச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் கரும்பச்சையும் ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் காப்பி பொடி கலர்லேயும் வந்துருச்சு பாருங்கள். இது அப்படியே அது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அது அப்படியே நம்ம இங்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க நெல்லியை அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சாச்சு. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருந்த நெல்லி பவுட்ரு மாதிரி நல்லா ஆக்கியாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும், கணு வர அளவுக்கு. அப்போ தான் நல்லா பிடிக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைட்டாக 2 கிண்டிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்ததை நெல்லியை அதில் தேவையான அளவுக்கு நம்ம அந்த பவுட்ரு எடுத்துக்கலாம். நான் அதில் என்ன பவுட்ரு போட்டிருக்கேன்னா, நான் கரிசலாங்கண்ணி பொடியும் அவுரி இலை பொடியும் தாங்க நான் போட்டிருக்கேன். கரிசலாங்கண்ணி பொடி எத்தனை ஸ்பூன் போடுறோமோ அத்தனை ஸ்பூனுக்கும் அவுரி பொடியும் நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வரணும். நல்லா கெட்டியமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தட்டை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் காலையில் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதை அப்படியே ஓரமாக நவுத்தி வச்சிடலாம். நவுத்தி வச்சுட்டு காலையில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். காலை வணக்கம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்களேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். நிறமே மாற்றம் கொடுத்துருச்சு. அந்த அளவுக்கு நல்லா பிளாக் கொடுத்துருச்சு. நல்ல இறுக்கமாக தாறு மாதிரி இருக்குது பாருங்களேன். எந்த அளவுக்கு நம்ம தயார் பண்ணி வச்சு இயற்கையான இதில் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு அப்படியே மாற்றம் கொடுத்துருச்சு பாருங்களேன். எந்த அளவுக்குன்னு ஸ்பூனே அப்படியே கலரே மாறிடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு மாற்றம் கொடுத்துருக்கு. இயற்கையான ஹேர் டை இது, சூப்பரானது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், செம்மையாக நல்லா கெட்டியமாக ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இறுக்கம் கொடுத்துருச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு நம்ம எல்லா இலையும் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு நல்ல நிறம் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்றது. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவு கெட்டியமாக இருக்குது பாருங்கள்.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருப்பேன், நல்லா கரு கரு கருன்னு நல்லா கருப்பாயிடுச்சு பாருங்களேன். நல்லா இருக்குது. எந்த அளவுக்கு பாருங்கள், ஒழுகவே இல்லை, அந்த அளவுக்கு நல்லா கெட்டியமாக இருக்குது. நல்லா இறுக்கிருச்சு. காலையில் பார்க்கவும் அந்த அளவுக்கு நல்லா இறுக்கம் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியமாக தாறு மாதிரி இருக்குது பாருங்கள். நான் கையிலேயே இன்னொரு கையிலேயே நான் வச்சு பார்க்குறேன், மருதாணி மாதிரி ஒட்டுது பாருங்களேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா மாவு மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வாசனையாகவும் இருக்குது. எல்லா பொருளும் போட்டிருக்கறனால அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும். இந்த ஹேர் டை, இயற்கையான ஹேர் டை அவ்வளோ வாசனையாகவும் இருக்குது. அந்தளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இயற்கையான ஹேர் டை இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.